உங்கள் விருப்பம் தான். இப்போ எனக்கு 15 வருது அப்படின்னா இங்கே 8 + 2 10 என் பாடியோட சுற்றளவு. இதெல்லாம் நோட் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் என்ன எழுதியிருக்கோம்? படிங்க. பக்கத்து சேம் அளவு தான். இப்போ எனக்கு 3 அப்படின்னா -1/2 இன்ச்சு நாங்கள் போடணும். இது 3, இது 2.5. ஓகே, இதெல்லாம் அவங்க நார்மலாக பண்ணுறது தான். இப்போ எனக்கு ஷோல்டர் வந்து 2 + 1/2. இப்படி தான் நம்ம எப்பயுமே மார்க் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? 2வது இன்ஸ்ட்ரக்ஷனில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்லியிருக்குமா? இப்போ இது 2, இது 2.5. இப்போ இது எவ்வளோ வரும்? 3.5. ஓகே, அடுத்தது இந்த ஷோல்டர்ல ஒர்க் பண்ணி நம்ம தள்ளனால கீழே என்ன பண்ணோம்? ஆம்பூலுக்கும் கீழே இறக்கியாகும். இப்போ எனக்கு 6 ஆம்பூல் அப்படின்னா +1 இன்ச் ஆட் பண்ணி எவ்வளோ இருக்கும்? இங்கிருந்து மிட் பாயிண்ட் கொடுக்கறது சேம் தான். இங்கிருந்து எவ்வளோ கொடுக்கணும்? 1.5. இங்கிருந்து 2 கொடுக்க கூடாது. க்ளோஸ் நெக்குக்கு, போட் நெக்குக்கு, காலருக்கு தரக்கூடாது. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட்ல கொண்டு வந்து ஓகேவா? நெக் பேட்டர்ன் எவ்வளவு சொல்லிருக்கோம்? பேக்ல 4 வரைக்கும் வச்சுக்கோங்க. 4 மேல கீழ இறக்க கூடாது. ஓகேவா? இது காமனா யூனிக் எப்படி போடணுமோ அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்து யூனிக் போட்டுக்கோங்க. டிசைன் மட்டும் நாம சொல்லுவோம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் மேம் எங்க ஆஃப் கொடுக்கணும்? அந்த சென்டர்ல கார்னர் கொடுப்போம்டா. ஆமா மேம், கொடுத்து வாஷ் பண்ணுங்க. சரி மேம். மேம் டிசைன் ஒன்று மேம், 1.5 சாரி 1.5 இல்ல அப்படினா இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இது எதுவும் உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ நீங்க எது மாதிரிங்க மேம் சொல்லி நான் பட்டி பிரின்சஸ் பட்டி நான் சொல்றேன். இல்ல பரவாயில்ல, ஓகே, அது ஒண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்க மேம். நீங்க ஷோல்டர் ஏன் இப்படி +1 இது எழுதி வச்சுலாம் தேவையில்லை. இங்க இருந்து ஆம்போல் 6 + 1 7. மிட் பாயிண்ட் இந்த 1.5 இன்ச் கொடுத்து என்ன பண்ணீங்க? பேக் போட்டுக்கீங்க. இதுக்கப்புறம் ஒன்றரைங்களா? ஆமா, அளவுதான் மிட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இங்க இருந்து பின்னாடி வளைவு அளப்பீங்க. அளந்துட்டு அதுல இருந்து 1 இந்த லைன்ல தான் வைக்கணும். இந்த பாக்ஸ்ல கொண்டு வைக்க கூடாது. அளவு எங்க வளைவு மிட் பாயிண்ட் வந்து அளக்கணும். இந்த இடம் வரும்போது நீங்க வெளியில கொஞ்சம் டெப்த் குடியோட வச்சுக்கலாம். தப்பு இல்லை. ஏன்னா பேக்ரவுண்ட் க்ளோஸா போடும்போது இந்த இடம் நல்லா கொஞ்சம் வெளியில அப்படி அகண்டு வந்து கூட போடலாம். ஆப்ஷனல் தான். போட்டே அப்படிங்கிறது கொஞ்சம் போட்டா நம்ம இருக்கும். போடணும்னு இது கிடையாது. நீங்க இதுலயே டேரக்டா இப்படியும் முடிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். அரேஞ்ச் போதும். வெளியில போனா இது எங்க மேம் போகும்? கொஞ்சம் தள்ளி போகும் லைட்டா மைல்டா. பேக்ல க்ளோஸ் இருக்கும்போது ஃப்ரண்ட் ஆல்ரெடி இது கரெக்டா இருந்தா நம்ம அப்படியே விட்டுறோம். பேக்லயே இதே மாதிரி வேணா போட்டுக்கலாம்டா, வச்சுடா. வேணா இப்போ இது ஆப்ஷனல் தான். வெளியில போகணும் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். இதே ஆப்ஷனல் கம்பல்சரி கிடையாது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? கீழே 3 டாட்டோ பிரின்சஸோ எது வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. இது இருக்கிற கரெக்ஷன் இதுதான். மேம் 3 டாட் வச்சு பட்டி வச்சு கூட போட்டு